எடுக்கும் முயற்சியில் ஏற்ற சூரியன் எட்டு இருக்கிறதுனால நெருங்கியவர்களை விட்டு கொடுத்து செல்வது ரிஷபராசி. சனியானவர் 6 9 செவ்வாய் அனுபவங்களை ஏற்படுத்த உங்களுக்கு வரவேண்டிய பண வரவேற்பு சில பல இடைவெளிகள் சாதகமற்ற பலன்கள் ஏற்படுவதால் எந்த செயல் செய்வது சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு இருப்பது மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனானவர் பலமாக லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்களில் உயர்வுகளும் எதிர்பாராத பண வரவுகளால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட மன அமைதி சந்தோஷம் பூரிப்பு ஏற்படக்கூடிய இனிய நாளாக இந்த கடகராசி. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரனாக பலமாக அமைப்பு பஞ்சமஸ்தானமான 5 சுக்கிரன் சந்திரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அதிசாரமாக 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அனுகூலங்களை உண்டாகக்கூடிய எதிர்பாராத வகையில் பண வரவுகள் தொழில் வியாபார ரீதியாக இந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள். சிம்ம ராசி 6ஆம் வீட்டில் செவ்வாயும் 3 சனியும் சந்திப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியனானவர் 4 சந்திருக்கிறார்கள் அச்சங்கள் செய்திருக்கிறார். அதனால் பயணங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது கண்ணீராசி. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். அதனால் எந்த செயல் செய்வதற்காகவும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு இருப்பது சந்திராஷ்டமம் இருப்பதனால் தொழில் வியாபாரம் சிறு சிறு குழப்பங்கள் பண வரவுகள் சிறப்பாக ஒரு சிறிய இடைவெளிக்கு தொடர்ந்து அகிலம் போற்றுவது நம் பாரதம். அகிலத்தார் போற்றியது அர்ஜுனனை எதிர்க்கும் துணிவு நகரத்தை எதிர்க்கிறது. மீண்டும் வருகிறது மக்களின் மனம் கவர்ந்த மகாபாரத பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் மீண்டும் மகாபாரத் அவர்கள் டிஜிஎச்எம் டிசம்பர் 8 திங்கள் முதல் வெளிவரும் இரவு 9 மணிக்கு உங்கள் விஜய். பூர்விகா மொபைல்ஸ் powered by TVJ Chennai. Mobile speed complete with TVJ. இந்த தொடர்கிறது. துலா ராசி எதிர்பாராத உதவிகள் இறுதி வந்த பிரச்சனைகள் படிப்படியாக வரும். தொழில் வியாபார ரீதியாக இந்த நடைமுறை எதிர்ப்புகளுக்கு முன்னேறுகிறது. ஏற்றமும் உயர்வும் உண்டாகக்கூடிய இனிய நாளாக சனி என்ற ராசியில் இருப்பது